சுதந்திரத்திற்கு முந்தைய இந்து ஆலயமான தேவிசேய பத்ரகாளியம்மன் ஆலயம், மஸ்ஜித் இந்தியா அருகிலுள்ள ஜாலான் முன்ஷி அப்துல்லாவை ஒட்டியுள்ள கோலாலம்பூர் சிட்டி ஹால் டிபிகேல் இடமாற்ற பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் இருக்கும் வரை அதன் கட்டமைப்பை இடிப்பதில்லை என்ற முடிவை வரவேற்றுள்ளது. கோவிலை பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் என் சுரேந்திரன், 132 ஆண்டுகள் பழமையான கோவிலை இடித்து மசூதிக்கு வழிவகுக்க முன்மொழியப்பட்ட இடமாற்றம் வழிபாட்டு இல்லத்தின் வரலாற்று வளர்ச்சியை புறக்கணிக்கும் என்றும், இது மஸ்ஜித் இந்தியாவின் உள்ளூர் சமூகத்திற்கு ஆழமான வேர்களை கொண்டுள்ளது என்றும் கூறினார். இன்று கடைசி நேரத்தில் இந்த விவகாரம் திருப்திகரமாக தீர்க்கப்படும் வரை கோவிலை இடிக்க மாட்டோம் என்று அவர்கள் பகிரங்கமாக உறுதியளித்ததில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். முன்னதாக நில உரிமையாளர் ஜாகில் டிரேடிங் இஸ் டோட் இன் பெர்ஹாட் தனது நிலத்தில் ஒரு மசூதியை கட்டுவதற்கான முன்மொழிவின் காரணமாக இடமாற்ற திட்டம் இருப்பதாக டிபிகேல் கூறியது. அதன் இடமாற்றத்திற்கான செலவுகளை ஏற்க ஒப்புக்கொண்டதாக நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கை தொடர்பாக ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக கோவில் குழுவுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளை உறுதிப்படுத்தியுள்ளது. இடிப்பு இப்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர் தத்தோ அம்பிகா சீனிவாசன், கோவில் குழு எதிர்கொள்ளும் தற்போதைய இக்கட்டான நிலைக்கு எதிர் ஆலோசனையை கொண்டு வந்துள்ளது என்றார். பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் இருப்பதால் கோவிலை அனுமதிப்பதன் மூலம் கூட்டரசு அரசியலமைப்பின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தை அங்கீகரித்ததற்காக டிபிகேலுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். எவ்வாறாயினும் கோவில் அதன் தற்போதைய இடத்திலேயே இருப்பதால் சட்ட நடவடிக்கையை நிறுவுவது கடைசி முயற்சியாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதே மேம்பாட்டாளருக்கு சொந்தமான கோவிலுக்கு அருகிலுள்ள ஒரு திறந்தவெளி வாகன நிறுத்துமிடம் வளர்ச்சிக்கு பதிலாக பயன்படுத்தப்படலாம் என்று லிபர்ட்டிக்கான வழக்கறிஞர்கள் இயக்குனர் ஜெய்க் மாலிக் முன்மொழிந்தார். நாங்கள் கோவிலை இடித்தால் கோவில் ஒரு பகுதியாக இருந்த பகுதியின் அடையாளத்தை நாங்கள் புறக்கணிப்போம். எளிதான தீர்வுக்கு கோவிலை இடிக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் ஒரு மசூதியின் முன்மொழியப்பட்ட கட்டுமானம் அதன் அருகிலுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் செய்யப்படலாம். முன்பு இடிக்கப்பட்ட வழிபாட்டுத் தலத்திலிருந்து ஒரு மசூதி தொடங்குவது நல்லதல்ல என்று அவர் கூறினார்.